வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிறிஸ்டா பாப் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இராணுவமே இல்லாத கண்ட்ரிஸ் மொத்தம் 9 இருக்குது இந்த உலகத்தில். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. அந்த கண்ட்ரிஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இராணுவம் ஒரு கண்ட்ரிக்கு எதுக்கு தேவை அப்படின்றத பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியுமே மற்ற கண்ட்ரிஸ் கூட பவுண்ட்ரிஸை ஷேர் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஐலாண்ட்ஸாக இருக்கும். சப்போஸ் பவுண்ட்ரிஸை ஷேர் பண்ணுற அந்த காரணங்களால் சூழப்பட்டுள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியுறவுத்துறை அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கும். அது போக அந்த அண்டை நாட்டு கண்ட்ரிஸ்க்கெலாம் மூலயமா பிரச்சனை வரலாம். அதெல்லாம் சப்போஸ் சமாளிக்கிறதுக்காக நமக்கு கண்டிப்பாக ஆர்மியோடைய ஹெல்ப்பு தேவைப்படுது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்மின்ற ஒரு இதுவே கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் சில கண்ட்ரிஸ் ஆர்மியே இல்லாமல் செயல்பட்டுட்டு வருது இன்றைக்கி லெவலுக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 195 கண்ட்ரிஸ் அஃபிஷியலாக இருக்குது. அதில் 193 கண்ட்ரிஸ் யூஎன் மெம்பர்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் உடைய மெம்பர்ஸாக செயல்பட்டுட்டு வருது. மற்ற 2 வேட்டிக்கன் சிட்டி அண்டு பாலஸ்தீன், இவங்க நான் யுனைடெட் மெம்பர்ஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐஸ்லாந்து. இந்த ஐஸ்லாண்டுன்ற கண்ட்ரி 1869 வரைக்கும் அங்கே இராணுவம் செயல்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க நம்ம கண்ட்ரிக்கு இராணுவம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மனதாக பல சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் கூட சில ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டாங்க. நார்வே கூடலாம் இந்த மாதிரி நம்ம பாதுகாப்புக்காக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுபோக நாட்டோ அப்படின்னு சொல்லப்படுற அமைப்புக்கு இவங்க முக்கியமான மெம்பர். அதே மாதிரி உலகத்துக்கே ஹெட்டுன்னு கருதப்படுற யூஎஸ் கூடவும் இவங்க பாதுகாப்பு அம்சங்களுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த நம்பிக்கை அண்டு ப்ரொடெக்ஷன் லெவல்னால இவங்க ஆர்மி வேண்டாம், நம்மளுடைய ஏதாச்சும் இன்டர்னல் பிரச்சனைக்கும் நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மொரிஷியஸ். இந்த கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 10,000 போலீஸ் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டிலேருந்தே இதுக்கு இராணுவம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த இராணுவத்தினர் இல்லைன்றதால அந்த போலீஸில் இருக்க ஹெட்டு தான் சப்போஸ் இன்டர்னலாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு மொத்த முடிவும் எடுப்பார். அதனால் இந்த கண்ட்ரியில் முதல்ல இருந்தே கிடையாது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது கோஸ்டா ரிக்கா. இந்த கண்ட்ரி 1949 தன்னுடைய இராணுவத்தை கலைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் மக்களுக்கு நிறைய ரீஇன்ஸ்பெக்ட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த முடிவை அந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. தன்னுடைய மக்களே தன்னுடைய பாதுகாவலர்கள், இந்த கோட்பாடில் தான் அந்த கண்ட்ரியே இயங்கிட்டுருக்கு. அதுபோக தன்னுடைய உள்நாட்டு வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தர மாதிரி இந்த கண்ட்ரியோடைய கொள்கைகள் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர கண்ட்ரி வேட்டிக்கன் சிட்டி. இந்த வேட்டிக்கன் சிட்டியோடைய டோட்டல் பாப்புலேஷனே பார்த்திங்கன்னா 825 தான் கடைசி சென்சஸ் பிரகாரம். இந்த கண்ட்ரி ஆல் பண்ணுறது போப் பாண்டவர்னு சொல்லப்படுற இட்டாலி நாட்டை சேர்ந்தவர் தான் இதை ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இட்டாலி கண்ட்ரி தான் இதோடைய கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இன்டைரக்டாக. இந்த 2 கண்ட்ரிக்கு இடையே எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் லெவல் ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை. இருந்தாலும் இட்டாலி தான் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி லிட்டன்ஸ்டைன். இந்த கண்ட்ரி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இங்கே 1868 நிதி சுமை காரணமாக அங்கே இருக்கிற ஆர்மியை கலைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்டை நாடுன்னு சொல்லப்படுற சுவிட்சர்லாந்து அண்டு ஆஸ்ட்ரியா அவங்களுடைய ஹெல்ப்புனால் தன்னுடைய கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டி ஆயுதங்களை மட்டும் வச்சு இருக்கிற போலீஸை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்க போகிறது அண்டோரா கண்ட்ரி. இங்கே முதல்லிருந்தே ஆயுதப்படையோ இல்லை ஆர்மியோ கிடையாது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பீப்புளை. இவங்க எப்படி செயல்பட்டுட்டு வராங்கன்னா அவங்களுடைய அண்டை நாடுகளான ஸ்பெயின் அண்டு ஆஸ்ட்ரியா இவங்களுடைய ஹெல்ப்போட இவங்களுடைய கண்ட்ரியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அதே மாதிரி பெருசாக ஆயுதப்படை இல்லைனா போலீஸ் ஃபோர்ஸு அதை நம்பி இவங்க இல்லை. தன்னுடைய மக்கள் தங்களுடைய மற்றவங்கள ஈச் அதர் பார்த்துப்பாங்க அப்படின்ற கோட்பாடோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி செயின்ட் லூசியா. இது கரீபியன் ஐலாண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஐலாண்ட்.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக போலீஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதுக்கு அங்கே இருக்கிற கடலோர ஆயுதப்படை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொமினிக்கா. இதுவும் ஒரு ஐலாண்டு கண்ட்ரி. இங்கேயும் ஒரு நிலையான இராணுவ படைன்னு ஒன்றுமே கிடையாது. போலீஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த லா அண்ட் ஆர்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவசர நிலையில் இல்லை உள்நாட்டு குழப்பம் ஏதாச்சும் வருதுன்னா அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது சாலமன் ஐலண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஐலாண்டு. இங்கே 1964 ஆர்மியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல், லா அண்ட் ஆர்டரும் ப்ரொடெக்ஷனையும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவில் இருந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக புதுசாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வியப்பாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.